உங்கள் ஆர் சுரேஷ், ஃபவுண்டர் ஆஃப் ரீகெய்னிங் ஸ்டடி சென்டர், காட்டுமன்னார் கோயில். நம்ம மாடர்ன் ட்ராமடிஸ்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஹென்ரி இப்சனில் ஸ்டார்ட் பண்ணி மிட் செஞ்சுரியில் ட்ராமடிஸ்ட்டில் பெர்டால்ட் பரிஷ்ட்லாம் பார்த்துட்டு அமெரிக்கன் ட்ராமடிஸ்ட் ஆர்த்தர் மில்லர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசன்ட் ட்ராமடிஸ்ட்டும் சம் அதர் ட்ராமடிஸ்ட்டும் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டு ஜான் ஆர்டன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தோம். ஒன்று வந்துட்டு கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற கான்செப்ட் யாருக்கு எதிராக வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு, சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு எதிரானது. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படின்ற ஒர்க்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதியிருப்பார். அதுக்கு எதிரானது தான் வந்து அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ்ன்றது. தென் ஜேம்ஸ் சிஞ்சு வந்துட்டு என்ன டயலெக்ட் யூஸ் பண்ணியிருந்தான்னு கேட்டிருந்தோம். ஆரன் டயலெக்ட், ஓகேவா, ஆரன் ஐலண்ட் டயலெக்ட், அதுதான் அவர் யூஸ் பண்ணியிருந்தார் அவரோட ட்ராமாஸில். 3 வந்துட்டு பெர்டால்ட் பிரீஸ்ட் வந்துட்டு இந்த வி எஃபெக்ட்ன்ற கான்செப்டை எங்கேருந்து பயன்படுத்தியிருந்தாருன்னு கேட்டிருந்தோம். அது வந்துட்டு ரஷ்யன் ஃபார்மலிஸ்டில் விக்டோர் ஸ்க்லோவெஸ்கி அப்படின்றவர் வந்துட்டு டீஃபெமிலரைசேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேருந்து அதை எடுத்து வி எஃபெக்டை பயன்படுத்தியிருப்பார். ஸோ இந்த மூணு கொஷினுமே சரியாக ஆன்சர் பண்ணவங்க மாதவன் வி அப்படின்றவங்களும் நந்தினி எஸ் அப்படின்றவங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சில கொஷின் வந்துட்டு கொஞ்சம் மாறி இருந்தாலும் நியரஸ்ட் ஆன்சருக்கு அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அடுத்த இந்த வீடியோஸ்லேயே நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். அந்த கொஷினுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த மூமெண்ட்ஸையும் மாடர்ன் நாவல்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். Recent drama. The recent European drama is usually serious, vital and responsive. The emergence of working class drama presented disorganized life. ஸோ இந்த ரீசன்ட் ட்ராமா அப்படின்றது வந்துட்டு புதுவிதமான ஒரு கான்செப்ட். அதாவது இந்த மிட் செஞ்சுரியிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு வருது. ஏன்னா இவங்க எல்லாமே போஸ்ட் வார் ரைட்டர்ஸ், போஸ்ட் வார் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரியான தீம்ஸ் இருக்கும் அப்படின்னா, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பற்றி அதிகமாக சொல்லும் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே. அதனால தான் இவங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸான கான்செப்ட் இருக்கும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். தென் அவங்களுடைய ட்ராமாவில் வந்துட்டு எதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, லைஃப்ன்றது வந்து டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அல்லது மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். மிடில் கிளாஸ்லேருந்து வந்ததுனால அவங்க வந்துட்டு அந்த ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிற அந்த சஃபரிங்ஸ் என்ன, இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்றது வந்துட்டு இதில் வெளிப்படும். இவங்களுடைய ட்ராமாஸ்லாம் அதிகமாக வந்துட்டு சோஷியல் ரியாலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ரொம்ப மேஜரான ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு யாராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான் ஆர்டன், அர்னால்டு விஸ்கர், பின்டர், ஜான் ஆஸ்போன், எட்வர்ட் பாண்ட், கேரி சர்ச்சில், இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாடர்ன் ரீசன்ட் ட்ராமாவில் வந்துட்டு ரொம்ப மேஜரான ட்ராமட்டிஸ்ட். இவங்களோட கான்செப்ட் தான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இவங்களுடைய ட்ராமா எல்லாமே வந்துட்டு டிஸ்ஆர்கனைஸ்டு லைஃப்பை பற்றி அதிகமாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஃபர்ஸ்ட் ஜான் ஆர்டன். ஜான் ஆர்டன் வந்துட்டு பிரிட்டிஷ் ட்ராமட்டிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரிஸ் நேம்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஜான் ஆர்டன் வந்துட்டு பிரிட்டனை சேர்ந்தவர் அண்ட் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பெர்டால்ட் பிரீஸ்ட். பெர்டால்ட் பிரீஸ்டோடைய ஒர்க் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் கூட எபிக் தேட்டர், வி எஃபெக்ட் பற்றி பார்த்துருந்தோம் நம்ம. இந்த பெர்டால்ட் பிரீஸ்ட் உடைய ஒர்க்கில் அதிகமாக வந்துட்டு இன்ஸ்பயர் ஆனவர். ஸோ ஹி வாஸ் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பெர்டால்ட் பிரீஸ்ட். Arden was educated at Cambridge and Edinburgh University where he studied architecture. ஸோ அவர் வந்துட்டு எடின்பர்க் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காரு, ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு. அவருடைய மேஜரான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஜென்ட், மஸ்கிரேவ்ஸ், டான்ஸ், இதுதான் அவருடைய மேஜரான ஒர்க்கு. ஸோ இதில் ஆர்டன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரியாலிஸ்ட்டை பயன்படுத்துகிறாரு. அந்த ரியாலிஸ்ட்டை வந்துட்டு அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, ஓகேவா. ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் பிளே வித் கன்ஃபியூசிங் கேரக்டர்ஸ். நிறைய கேரக்டர்ஸ் வரும் இதில், அதனால வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ஜென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போரில் கலந்துக்காமல் அவருடைய சில நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவார், ஒரு ஸ்கெல்டனை கையில் எடுத்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா அங்கே போய் மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக, ஸ்கெல்டனை காட்டி போர் வந்துட்டு எவ்வளோ கொடூரமானதுன்னு பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ஸ்கெல்டன் எடுத்துகிட்டு போவார். ஆனால் அதுவே அவருக்கு வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையில் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிளே. ஸோ இந்த பிளேயில் வந்துட்டு அவர் 1960 அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் ரியலிஸ்ட் பிளே பட் நாட் அ நேச்சுரலிஸ்ட் பிளே. அவரே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ரியலிசம் தான் இதில் யூஸ் பண்ணுறேன், ரியலிஸ்ட் பிளே தான் இது, நேச்சுரலிஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறார். தென் ஐ ஹவ் ஸோ endeavored டு ரைட் about the violence that is evident in the world. அவரே இன்னொன்று அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்கிறாரு,
நான் இதில் வந்துட்டு எதை பற்றி எழுதியிருக்கேன்னா வயலன்ஸ் பற்றியே சொல்லியிருக்கேன். ஏன்னா வயலன்ஸ் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு எவிடெண்ட்டாகவே இருக்குது. இந்த வேர்ல்டு வார் பற்றி சொல்கிறாரு. த மாரல் ஆஃப் த பிளே இஸ் நாட் நிகிலிசம் பட் பேசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு நிகிலிசம் பற்றி பேசல, பேசிசம் பற்றி பேசுது அப்படின்னு சொல்கிறாரு. நிகிலிசம் அப்படின்னா the rejection of all religious and moral principles in the belief that life is meaningless. இந்த அப்சர்ட் ட்ராமாவில் சொன்ன மாதிரி லைஃப்ன்றது வந்துட்டு ஒரு மீனிங்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லாமல் இவர் பேசிசம் பற்றி பேசுகிறாருன்னு சொன்னோம் இல்லையா, த பிலீஃப் தட் ஆல் வார்ஸ் ஆர் ராங். அதாவது பேசிசம்னா உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான போரும் தவறானது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு பேசிசம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்ஸ் லாஸ்ட் நைட். இது வந்துட்டு 16th centuryல வாழ்ந்த ஒரு ஸ்காட்டிஷ் பார்டர் சீஃபை பற்றி பேசுது. அவர் பேர் ஜானி ஆம்ஸ்ட்ராங். அவரை பற்றி பேசுது. ஸோ இட் இஸ் எ நியூ கைண்ட் ஆஃப் மாடர்ன் ட்ராமா. இதுவும் வந்துட்டு புதுவிதமான ஒரு கான்செப்டோடைய யூஸ் பண்ணியிருப்பார் அல்லது பயன்படுத்தியிருப்பார், டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருப்பார். தென் தேர்ட் ட்ராமா பார்த்தீங்கன்னா த வாட்டர்ஸ் ஆஃப் பாபிலோன். இது வந்துட்டு ஒரு சட்டரிக்கல் ஒர்க்கு அண்ட் ஸ்ப்ராலிங் பிளே அபவுட் கரப்ட் முனிசிபல் லாட்ரி ஆர்கனைஸ்ட் பை எ ஸ்லம் லார்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்லம் லார்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய தேவைக்காக வந்துட்டு எவ்வளோ கரப்டடாக இருக்கார் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ட்ராமா, த வாட்டர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராமா பார்த்தீங்கன்னா லைவ் லைக் பிக்ஸ். இது வந்துட்டு எதை டீல் பண்ணுது அப்படின்னா சோஷியல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் வயலன்ஸ் பற்றி பேசுது. அண்ட் ஃபிஃப்த் ஒர்க் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான்ப்பா, அதனால் இந்த ஃபிஃப்த் ஒர்க்காக இதை எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு இந்த சென்ட்ரல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாலிஷ் எமிகர் ஹூ லீட்ஸ் த டபுள் லைஃப். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த ஸ்லம் லார்டு பற்றி, அவர் வந்துட்டு எப்படி டபுள் லைஃப் வந்து லீட் பண்ணுறாருன்னு சொல்கிறது தான். இந்த ஃபிஃப்த் ஒர்க் வந்துட்டு எடுத்துருங்க, இது ஃபிஃப்த் ஒர்க் கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ராமா பார்த்தீங்கன்னா பியோல். இது 1978 எழுதின ஒரு ரேடியோ பிளே. இது ஒரு அவார்ட் வின்னிங் ஒர்க்கும் கூட. ஸோ ஜான் ஆர்டன், ஹீ இஸ் அன்கிளாசிஃபையபிள் அண்ட் கேனாட் பி புட் இன் டு எ கேட்டகரி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு ட்ராமாவும் பற்றி ரியாலிஸ்ட்டு, நேச்சுரலிஸ்ட்டு, எக்ஸ்ப்ரெஷனிஸ்ட்டு, எக்ஸிஸ்டன்ஷியலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரிலையும் இவர் வைக்க முடியாது. அவருடைய ட்ராமா பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு எதை பற்றி இருக்குன்னா டைடாக்டிசம் அண்ட் இம்ப்ரெஷனிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. தென் ஆர்டன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கம்ப்ளீட் ஒரிஜினல். ஸோ ஆர்டன் அவருடைய ட்ராமாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ராமட்டிஸ்ட் அர்னால்டு வெஸ்கர். அர்னால்டு வெஸ்கர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட். அவர் 1932 2016 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். வெஸ்கர் வாஸ் எஜுகேட்டட் இன் ஹேக்னேயில் படிச்சிருக்காரு. ஹி ஒர்க் அட் வேரியஸ் ஜாப்ஸ் பிஃபோர் மேக்கிங் எ நேம் அஸ் எ பிளே ரைட். ஒரு ட்ராமட்டிஸ்டாக வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஜாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கிச்சன் சிங் ட்ராமா. இவருடைய ட்ராமாஸ்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிச்சன் சிங் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிச்சன் சிங் ட்ராமான்றது வந்துட்டு பிரிட்டிஷ் கல்ச்சரல் மூமெண்ட்டு. இந்த கிச்சன் சிங் ட்ராமா பற்றி தனியாக நம்ம வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். இதை வந்துட்டு கிச்சன் சிங் ரியாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட்டை வந்துட்டு யாராக இருப்பாங்க இல்லைன்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா ஆங்க்ரி யங் மேனாக இருப்பாங்க. இந்த ஆங்க்ரி யங் மேன்றதும் ஒரு மூமெண்ட் தான். ஸோ இவர்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி இந்த ஆங்க்ரி யங் மேன்லாம் வந்துட்டு வேறு டிஸ்இலூஷன்டு வித் மாடர்ன் சொசைட்டி, அதாவது டிஸ்இலூஷன்னா டிசப்பாயிண்டட். இந்த மாடர்ன் சொசைட்டி மேலே ஒரு வெறுப்பாக இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாடர்ன் சொசைட்டியை வெறுக்கிறவங்கள தான் வந்துட்டு ஆங்க்ரி யங் மேன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அல்லது ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதனால இவங்களுடைய ஒர்க் எல்லாம், அதாவது இவருடைய ட்ராமாஸ் எல்லாமே கிச்சன் சிங் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ப்ரொட்டகனிஸ்ட்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்துட்டு த கிச்சன் தான். இந்த ஃபஸ்ட் ஒர்க்கு 1957 ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துருந்துருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட் பர்ஃபார்ம்டு பிளே ஆஃப் அர்னால்டு வெஸ்கர். த நெக்ஸ்ட் ட்ராமா பார்த்தீங்கன்னா இன் சிக்கன் சூப் வித் பார்லே. இதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா த ப்ரொட்டகனிஸ்ட் ஆர் த பேரண்ட்ஸ் சாரா அண்ட் ஹாரி அண்ட் தேர் சில்ட்ரன் ஆடா அண்ட் ரோனி. ஸோ இவங்க தான் வந்துட்டு அதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட்டு.
பேரண்ட்ஸும் அவங்களோட சில்ட்ரனும் இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட், தேர் ஆர் கம்யூனிஸ்ட். அண்ட் வெஸ்கர் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு தே ஸ்ட்ரகிள் டு மெயின்டைன் தேர் கன்விக்ஷன் இன் த ஃபேஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், ஸ்டாலினிசம் அண்ட் த 1956 ஹங்கேரியன் ரெவல்யூஷன். ஸோ இவர் வந்துட்டு அந்த அந்த போர் நடக்கும்போது அவங்களோட லைஃப் வந்துட்டு அவங்க எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க, எப்படிலாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இவருடைய இந்த செகண்ட் பிளே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வாரோடைய நம்ம ஏற்கனவே சொல்கிறேன் இவங்கெல்லாம் போஸ்ட் வேர்ல்டு வார் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸு, அதனுடைய சஃபரிங்ஸ், அதுலேருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆனாங்க, அதனால் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி சஃபர் ஆகுனாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செகண்ட் ட்ராமா. தேர்ட் பிளே பார்த்தீங்கன்னா த சிப்ஸ் வித் எவ்ரி திங். இது அதனுடைய தேர்ட் பிளே. இவருடைய அர்னால்ட் வெஸ்கருடைய தேர்ட் பிளே சிப்ஸ் வித் எவ்ரி திங். த பிளே எக்ஸாமைன்ஸ் த நேச்சர் ஆஃப் கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் இன் போஸ்ட் வார் பிரிட்டன். ஸோ வந்துட்டு இந்த பிளே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா போஸ்ட் வார் பிரிட்டன், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அந்த கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் எப்படி வந்துட்டு இந்த பிரிட்டன் சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அட்டாக் ஆன் த பிரிட்டிஷ் ரூலிங் கிளாஸ். அதாவது இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு ரூலிங் கிளாஸ் பீப்புள் எப்படி ரூலிங் கிளாஸ் பீப்புளால் எப்படி சஃபர் ஆகுறாங்க, ஹவு த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் பை த ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தேர்ட் பிளே. ஃபோர்த் பிளே பார்த்தீங்கன்னா த ஃபோர் சீசன்ஸ் அப்படின்றது. இந்த ஃபோர் சீசனில் வந்துட்டு இட் ஹேஸ் ஒன்லி 2 கேரக்டர்ஸ். இந்த ஃபோர் சீசன்ற பிளேயில் 2 கேரக்டர்ஸ் தான். அண்ட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் லவ் அஃபேர். இதை வந்து எதை பற்றி பேசுனா ஒரு லவ் அஃபேரை பற்றி பேசுது. அந்த லவ் அஃபேர்ன்றது வந்து ப்ரைவேட்டு, இன்டிமேட்டு, அதில் தேவையில்லாமல் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபோர்த் பிளே. தென் ஃபிஃப்த் பிளே பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட்ன்றது வந்துட்டு ஷேக்ஸ்பியரோடைய மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இருக்கு இல்லையா, அதனோட ரீடோல்டு ஸ்டோரி தான் வந்துட்டு இந்த மெர்ச்சன்ட் அப்படின்றது. இந்த மெர்ச்சன்ட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஷைலாக் அப்படின்ற டைட்டிலே கொடுத்துருக்காரு. இது வந்துட்டு எதை பற்றி பேசுனா இட் ஃபோக்கஸ் ஆன் த ஜீவிஷ் ஷைலாக் கேரக்டர். ஷைலாக் வந்துட்டு ஒரு ஜீவிஷ் இல்லையா, அவரை பற்றி தான் இது பேசுது. ஸோ இவன் தான் வந்துட்டு ஷைலாக் தான் இதனுடைய பிரின்சிபல் ஆண்டகனிஸ்ட்னா வில்லன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ரீடோல்டு ஸ்டோரி ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இதனால் ஞாபகம் வச்சிங்க. ஓகே, உங்களுக்கான கொஷின்னு தியேட்டர் ஆஃப் அப்சர்டு அப்படின்ற அந்த ஃப்ரேஸை காயின் பண்ணது யார்? இது வந்துட்டு உங்களுக்கான கொஷின். இந்த கொஷினுக்கு வந்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ராமட்டிஸ்ட் ஹரால்டு பின்டர். ஹரால்டு பின்டர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ட்ராமட்டிஸ்ட். 1930லேருந்து 2008 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பின்டர் இஸ் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஆஃப் நியூ பிரிட்டிஷ் ட்ராமட்டிஸ்ட் அஸ் ஹி செட்டிங் ரிமைன்ஸ் சிம்பிள். பின்டர் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் ட்ராமட்டிஸ்ட், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸோட உள்ள ஒரு ட்ராமட்டிஸ்ட்டு. அவரோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெர்டால்ட் பிரீச்ட் பார்க்கும்போது அவருடைய செட்டிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுபோல் தே கேம் ஃப்ரம் த வேர்ல்ட் ஹி லைவ்ஸ் இன் அண்ட் பிளாட் ப்ராக்ரஸ் பை எ ரிவிலேஷன் ஆஃப் இன்னர் டென்ஷன். ஸோ அவருடைய பிளாட் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்னர் டென்ஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த இன்னர் டென்ஷன்றது என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சைக்காலஜிக்கல் எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது. ஏன்னா அவர் அதுலேருந்து தான் அப்படி தான் வெளிப்பட்டார். அண்ட் ஹி ஒன் நோபல் ப்ரைஸ் இன் 2005. 2005 அவர் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. தென் ஹரால்டு பின்டர் பிளே ஹாவ் மெனி சூப்பர்ஃபிஷியல் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் பெக்கெட் ட்ராமா. ஸோ ஹரால்டு பின்டரோடைய ட்ராமாஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட சாமுவல் பெக்கெட்டோடைய ட்ராமா ஒத்து போகிற மாதிரியே இருக்கும். அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அவங்களோட ட்ராமாஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் பின்டர்ஸ் பிளே டூ அவே வித் லென்த்தி எக்ஸ்போசிஷன். ஆனால் ஹரால்ட் பின்டரோடைய பிளேஸ் வந்துட்டு ஒரு லென்த்தி எக்ஸ்போசிஷன் இருக்கும், கொஞ்சம் டீட்டெயில்டாகவே வந்துட்டு அவர் என்ன பண்ணிடுவார், நரேட் பண்ணியிருப்பார். ஃபர்தர் தே லீவ் த ஆக்ஷன் அன்எக்ஸ்பிளைன்ட் அண்ட் த கேரக்டர் அன்மோட்டிவேட்டட். ஸோ அவருடைய கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லது ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா அன்எக்ஸ்பிளைன்ட். அதாவது என்னென்னா அதாவது ஆடியன்ஸ்டே விட்டுறது, அவங்களோட நாலேஜுக்கு விட்டுறது, அவங்க அதை வந்துட்டு இன்டர்பிரட் பண்ணிக்கணும், அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. தென் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அன்மோட்டிவேட்டடாக இருக்கும், மோட்டிவேஷன்ஸ் இல்லாத கேரக்டர்ஸாக உருவாக்கியிருப்பார், ரொம்ப காமன் சென்ஸோடு இருந்திருப்பாங்க. தென் ஃபர்தர் தே ரீச் நோ சொல்யூஷன் அண்ட் ஃபோர்ஸ் த ஆடியன்ஸ் டு ஃபைண்ட் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ இவரோட ட்ராமாஸில் எந்த சொல்யூஷனும் இருக்காது. இந்த பொய்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, தாமஸ் ரைமர் வந்துட்டு அந்த டேர்மை காயின் பண்ணியிருப்பார். அதான் என்ன அப்படின்னா விர்ச்சு ஷுட் பி ரிவார்டட் அண்ட் வைஸ் ஷுட் பி பனிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ராமாவோட எண்டில் ஒரு விர்ச்சு அப்படின்னா நல்ல விஷயங்கள், அதாவது ஹீரோ வந்துட்டு
ஜெயிச்சிருக்கணும், வில்லன் வந்து தோற்று போயிருக்கணும். அதான் வந்துட்டு பொய்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய ட்ராமாஸில் அப்படி எதுவுமே இருக்காது. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஆடியன்ஸ்கிட்டே விட்டுருவார். நீ உங்களோட இன்டர்பிரிட்டேஷனுக்கே விட்டுறேன், நீங்கள் அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. அதான் வந்துட்டு ஆடியன்ஸோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு விட்டுருவார். த பிளே ப்ரொவைட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஆர்டினரி ஹியூமன் பிஹேவியர். அவரோட பிளேஸ்லாம் வந்துட்டு என்ன எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டினரி ஹியூமன் பிஹேவியரை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஹியூமன் பிஹேவியர் வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக அவருடைய பிளேஸில் வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். தென் அவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் த ரூம். அது அவருடைய மேஜர் இம்பார்ட்டன்ட் ஆர் கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். The room dramatizes the fact that every room has a door and the very existence of a door suggests the unknown. ஸோ இது ஒரு காமனாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு என்னென்னா ஒரு டோர் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டோர் இருக்கும். அந்த டோரில் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் மூக்கு நுழையக்கூடாது. அப்படி மூக்கு நுழைச்சா தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு என்னது ஒரு கசப்பான அனுபவங்களை தான் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ட்ராமா. செகண்ட் பிளே பார்த்தீங்கன்னா த பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டியில் ஸ்டான்லே அப்படின்ற ஹீரோ வந்துட்டு ஒரு சீசைட் போர்டிங் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹோம் வாங்கியிருப்பான். த ஹீரோ ஹேஸ் ஃபவுண்ட் காசி ஹோம் இன் ஏ சீசைட் போர்டிங் ஹவுஸ் அண்ட் செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே. அவனோட பர்த்டேவை ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹோமில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பார்ட்டி இஸ் டர்ன்ட் இன்டு எ நைட்மேர்னா தெரியும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக மாறிடுது. ஒரு சோகமான அல்லது ஒரு பயங்கரமான அப்படி நிகழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நைட்மேராக மாறிடுது. எப்போனா டூ சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அரைவ் அன்எக்ஸ்பெக்டட்லி. சடனாக வந்துட்டு ரெண்டு சினிஸ்டர் அந்த இடத்துல வரும்போது, ஸ்ட்ரேஞ்சர் வரும்போது அந்த பார்ட்டி வந்துட்டு என்ன ஆகிடுது அப்படின்னா நைட்மேராக மாறிடுது. அது ரொம்ப வந்துட்டு காமெடியாக சொல்லியிருப்பார் இந்த பிளேயில், செகண்ட் பிளேயில். தென் தேர்ட் பிளே பார்த்தீங்க அப்படின்னா த ஹோம் கம்மிங் வந்துட்டு அவரோட இம்பார்ட்டன்ட் பிளே. இட் டைரக்ட்லி சேலஞ்சஸ் த பிளேஸ் ஆஃப் மாரல்ஸ் இன் ஃபேமிலி லைஃப் அண்ட் புட்ஸ் தேர் சோஷியல் வேல்யூ. ஸோ இதை எது சேலஞ்ச் பண்ணுது அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிற சோஷியல் வேல்யூஸையும் மாரல்ஸையும் சேலஞ்ச் பண்ணுது. உண்மையிலே அப்படி இருக்கா அந்த ஒரு லைஃப்பில், ஃபேமிலி லைஃப்பில் மாரல்ஸ் இருக்கா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுது. ஃபோர்த் பிளே பார்த்தீங்கன்னா நோ மேன்ஸ் லேண்ட். இது ஃபோர்த் பிளே. ஃபிஃப்த் பிளே பீட்ரையல். இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஸோ இவரோட பிளேஸ் பின்டர்ஸ் பிளேஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் காமெடி ஆஃப் மேனஸ். அவரோட பிளேஸ் எல்லாமே வந்துட்டு என்னவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமெடி ஆஃப் மேனர் அப்படின்னா தெரியும், ரெஸ்டரேஷன் காமெடிஸ் எல்லாமே காமெடி ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்டருடைய காமெடிஸ் எல்லாமே வந்துட்டு காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்ற டேர்மை இர்விங் வார்டல் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. இர்விங் வார்டல், WARDLE அப்படின்றவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னா இட் இஸ் த பிளே இன் விச் த லாஃப்டர் ஆஃப் த ஆடியன்ஸ் இன் சம் ஆர் ஆல் சுச்சுவேஷன் இஸ் இமிடியேட்லி ஃபாலோட் பை எ ஃபீலிங் ஆஃப் சேம் டிசாஸ்டர். அதாவது லாஃப்டரும் டிசாஸ்டரும் மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு ஒரு டிசாஸ்டர் வரலாம், திரும்பி அடுத்து லாஃப்டர் வரலாம். அப்படி மாறி மாறி வர்றதுக்கு பேர் தான் வந்துட்டு காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ராமட்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ஆஸ்போன். ஜான் ஆஸ்போனும் ஒரு பிரிட்டிஷ் ட்ராமட்டிஸ்ட் தான். 1929 1994 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஆஸ்போன் வாஸ் பார்ன் இன் லண்டன் டு எ கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அவர் வந்துட்டு லண்டனில் பிறந்திருக்காரு. அது அவங்களோட பேரண்ட் வந்துட்டு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். ஹி மேட் ஹிஸ் நேம் வித் லுக் பேக் இன் ஆங்கர். அவருடைய இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக் பேக் இன் ஆங்கர் தான். ஸோ பிரிட்டிஷ் ட்ராமட்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ட்ராமா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினன்ட் பொசிஷன் இவர் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஒர்க்கு தான். ஸோ இவரோட ஒர்க்கில் வந்துட்டு ஷோஸ் ஹிஸ் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் ரேஜ் அகேன்ஸ்ட் கண்டெம்பரரி சொசைட்டி. அதாவது இந்த சமகால சமூகம்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டெம்பரரி சொசைட்டி, அதுக்கு எதிராக அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா இவர் வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ்லேருந்து வந்தவர், ஓகேவா. ரூலிங் கிளாஸுக்கு எதிராக வந்துட்டு இவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் திஸ் ஆங்கர், இந்த கோபம், இந்த ட்ராமா மூலமாக இவர் வெளிப்படுத்தின இந்த கோபம் வந்துட்டு மேட் ஹிம் நோன் அஸ் ஆங்க்ரி யங் மேன். ஸோ இவர் என்னவா ஆக்கியிருக்குன்னா, என்ன குரூப்புக்கு மாற்றிருக்கு அப்படின்னா ஆங்க்ரி யங் மேன் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு அந்த குரூப்பு சார்ந்தவராக மாற்றிருக்கு, ஓகேவா. இந்த ஆங்க்ரி யங் மேன் அப்படின்றவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1950s அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they describe young writers who were characterized by disillusionment with the traditional British society. Disillusionment அப்படின்னா disappointed, அதாவது இந்த சமகால ட்ரெடிஷ்னல் சொசைட்டிக்கு எதிராக அவங்களுடைய வெறுப்பு அல்லது கோபத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த ஆங்கிரி யங் மேன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா ஜான் ஆஸ்போர்ன். தென் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக் பேக் இன் ஆங்கர் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி லுக் பேக் இன் ஆங்கர் தான் அவருக்கு ஒரு ப்ராமினன்ட் பொசிஷனை உருவாக்கி கொடுத்து, ஒரு ஸ்பெஷல் பொசிஷனை பிரிட்டிஷ் ட்ராமாவில் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா ரியாலிஸ்ட் ஒர்க்கு தான். லுக் பேக் இன் ஆங்கர்ன்றது வந்துட்டு இஸ் ஏ ரியாலிஸ்ட் பிளே ரிட்டன் பை ஜான் ஆஸ்போர்ன். இட் ஃபோக்கஸ் ஆன் த லைஃப் அண்ட் மெரிட்டல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த இன்டெலிஜென்ட் அண்ட் எஜுகேட்டட் பட் டிஸ்அஃபெக்டட் யங் மேன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் ஆரிஜின். ஸோ இதை யாரை பற்றி பேசுது அப்படின்னா ஜிம்மி போர்ட்டர் அப்படின்ற அந்த கேரக்டர். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜிம்மி போர்ட்டர் அப்படின்றது வந்துட்டு ஒரு மாடர்ன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அந்த கேரக்டரை பற்றி தான் இந்த பிளே பேசுது. அதில் எதை பற்றி அவர் சொல்கிறாருன்னா, அதாவது அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோடைய அந்த ஸ்ட்ரகிள், அதுவும் மெரிட் அவங்களோட மேரேஜ் ஸ்ட்ரகிளை பற்றி பேசுது. அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு ஆலிசன், அவங்க வந்துட்டு ரூலிங் கிளாஸை சேர்ந்தவங்க. ஸோ இவர் வந்துட்டு ஜிம்மி போர்ட்டர் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர், அதுவும் ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் ரூலிங் கிளாஸ்க்கு இடையில இருக்கிற இந்த கான்ட்ரோவர்சி, இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், இதை பற்றி எல்லாம் தான் இந்த பிளே பேசுது. ஸோ அந்த ரெண்டு கேரக்டரை வச்சு இந்த டிஸ்கிரிமினேஷன் பற்றி இந்த ஒர்க்கில், அதாவது இந்த பிளேயில் அவர் பேசுகிறார். அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மாடர்ன் இம்பார்ட்டன்ட் ட்ராமாவாக உருவாயிருக்கு. ஏன்னா இது ஒரு சோஷியல் ரியாலிசம். ஓகேவா? இந்த பிளேவே வந்துட்டு கிட்டத்தட்ட டிஸ்கிரைப்ட் அஸ் ஏ சோஷியல் ரியாலிசம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூத்தர். லூத்தர்ன்றது இங்கே யார் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தரை பற்றி அவரோட லைஃப்பை வந்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி, டெபிக்ட் பண்ணுற மாதிரி. In Luther, the hero, driven by his moral, sexual and physical tensions, bring terror and pain to himself and others. ஸோ அவருடைய மாரல், செக்ஷுவல் அண்ட் ஃபிசிக்கல் டென்ஷன் வந்துட்டு அவருக்கு என்ன மாதிரியான டெரர் வந்துட்டு அவர் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மார்ட்டின் லூத்தர் பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா? மார்ட்டின் லூத்தர் வந்துட்டு ஒரு ஜெர்மன் மாங்க்னு சொல்லலாம், இல்லை ப்ரீஸ்ட்னு சொல்லலாம். அவர் போப்புக்கு எதிராக வந்துட்டு பேப்பல் அத்தாரிட்டிக்கு எதிராக ஒரு 95 தீசிஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு போகிறார். அதில் அந்த 95 தீசிஸில் வந்துட்டு பர்கேஷன், யூகாரிஸ்ட், கம்யூனியன், இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லாம் அவுடேட்டட் இல்லை இரலவெண்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த தீசிஸ். ஸோ அவருடைய ஸ்டோரியை சொல்கிற பிளே தான் லூத்தர் அப்படின்றது. அண்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த என்டர்டைனர், அப்புறம் எ பேட்ரியாட் ஃபார் மீ அப்படின்றது. ஸோ இது எல்லாமே அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். அண்ட் அவர் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆங்கிரி யங் மேன் அப்படின்ற குரூப்பை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட்டு அல்லது குரூப்பை பற்றி நம்ம மூமெண்ட்ஸில் தனியாகவே பார்ப்போம். ஸோ அதில் டீட்டெயில்டாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ராமட்டிஸ்ட் எட்வர்ட் பாண்ட். எட்வர்ட் பாண்ட் வந்து ஒரு லிவிங் ஆத்தர். 1934 பிறந்திருக்காரு. அவர் ஒரு லிவிங் ஆத்தர். இஸ் ஆன் இங்கிலீஷ் பிளே ரைட்டு, இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட்டு, தியேட்டர் டைரக்டர், போயட், தியரிஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். ஸோ he is highly controversial because of the violence shown in his play. அவர் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியல் பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய பிளேஸ் ஃபுல்லாக நிறைய வயலன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நிறைய வயலன்ஸ் இருக்கும். அண்டு த ரேடிக்கலிசம்னா நியூ அப்படின்னு கூட சொல்லலாம். ரேடிக்கலிசம் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மாடர்ன் தியேட்டர் அண்ட் சொசைட்டி அண்ட் ஹிஸ் தியரிஸ் அண்ட் ட்ராமா. இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப டிஃபர், மற்ற ரைட்டர்ஸ்லேருந்து மாறுபடும். அவருடைய தியரி, அந்த தியரிக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனிக்கியன் அப்படின்றது, MANICHEAN, மேனிக்கியன். மேனிக்கியன்னா இன்னசென்ட் கரப்ட் அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு அந்த மேனிக்கியன்ற ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, there is a fundamental humanity that exists prior to socialization. அதாவது சோஷியலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த சமூகப்படுத்துதலுக்கு முன்னாடி வந்துட்டு முதல்ல நாம் மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் இந்த ஃபண்டமெண்டல் ஹியூமனிட்டி பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஹாலோகாஸ்ட் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய யூதர்களை ஒரே நேரத்தில் கொன்று குவிச்சார் இல்லையா அந்த நாசி படைகள், ஹிட்லர். அந்த இன்சிடென்ட்லேருந்து தான் அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார். என்ன அப்படின்னா, he argues we need a different kind of drama
பேஸ்ட் இன் எ நியூ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வாட் இட் மீன்ஸ் டு பி ஹியூமன். நம்ம முதல்ல ட்ராமாவை வந்துட்டு எப்படி வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னா, முதல்ல ஹியூமனிட்டினா என்னன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, அதுதான் முக்கியமே தவிர வேற எதுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய ஆர்கியூமெண்ட். அவருடைய மேஜர் ட்ராமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராமா இது. இட் எமர்ஜ் ஆஸ் எ கீ பிளே இந்த ரீசன்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த தியேட்டர். ஸோ பொலிட்டிக்கல் வியூஸ் அதிகமாக உள்ள ஒரு பிளே அப்படின்னு சொல்லலாம் இதை. கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி அதிகமாக பேசுறது, அதை நம்ம ஏற்கனவே சொல்கிறோம்ல இந்த மேனிக்கியன் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு பேசுறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியர். லியர் வந்துட்டு ரீரிட்டன் பிளே ஆர் ஸ்டோரி ஆஃப் ஷேக்ஸ்பியரோடைய ட்ராஜடி இருக்கு இல்லையா, கிங் லியர், அதனுடைய ரீரிட்டன் ஸ்டோரி தான் இது. ஸோ இட் டேக்ஸ் ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி அஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஹியூமன் குரூவல்ட்டி. அதாவது மனிதர்களுடைய இந்த எண்ணங்கள் குரூவல்ட்டி அப்படின்றது எப்படி இருக்குன்றத இந்த லியர்ன்ற ட்ராமா மூலமாக மீண்டும் சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியரோட பிளேவை எடுத்து மீண்டும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஹியூமன் குரூவல்ட்டி அப்படின்றது எவ்வளோ வந்துட்டு ஒரு கன்னிங்கானது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கோ. பிங்கோ ஆக்சுவலி புட்ஸ் த கேரக்டர் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஆன் ஸ்டேஜ். ஸோ இந்த பிளேயில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அண்ட் பென் ஜான்சன் அந்த ரெண்டு கேரக்டரையும் இந்த பிளேக்குள்ளே கொண்டு வராரு. அதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இந்த பிளேக்குள்ளே கொண்டு வராரு. அண்ட் இன் எக்ஸாமினேஷன் ஆஃப் கிளாஷ் பிட்வீன் ஆர்டிஸ்டிக் அண்ட் கேபிட்டலிஸ்ட் வேல்யூஸ், அதாவது ஆர்டிஸ்டிக் அண்ட் கேபிட்டலிஸ்ட் வேல்யூவை பற்றி இந்த பிளே பேசுது. பிங்கோ இஸ் எ பொலிட்டிக்கல் ட்ராமா ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பெர்டால்ட் பிரீஸ்ட் அண்ட் எபிக் தேட்டர். நம்ம ஏற்கனவே பெர்டால்ட் பிரீஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம், அவருடைய எபிக் தேட்டர் அண்ட் வி எஃபெக்டை பற்றி பார்த்துருக்கோம். அதனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த ட்ராமாவை வந்துட்டு அவர் எழுதியிருப்பார். தென் நெக்ஸ்ட் பிளே இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னா த போப்ஸ் வெட்டிங். தென் ஃபிஃப்த் ட்ராமா த சி அண்ட் சிக்ஸ்த் ஏர்லி மார்னிங், செவன்த் த ஃபூல், 8 சம்மர் அண்ட் லாஸ்ட் பிளே பார்த்தீங்கன்னா த வார் பிளேஸ். இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ பிங்கோவை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இதில் ஷேக்ஸ்பியரும் பென் ஜான்சனும் கேரக்டராகவே இருப்பாங்க, இதில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. தென் லியரும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அதே போல் அர்னால்டு வெஸ்கரோடைய மெர்ச்சன்ட் ஞாபகம், இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட ரீடோல்டு ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். தென் உங்களுக்கான கொஷின், which play of Eugene O'Neill is known as experimental play in which he mixed expressionism and realism? Which play of Eugene O'Neill is known as experimental play in which he mixed expressionism and realism? So இது அடுத்த கொஷின். நெக்ஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரல் சர்ச்சில். 1938 பிறந்திருக்காங்க. அவங்க ஒரு லிவிங் ஆத்தர். இஸ் எ பிரிட்டிஷ் பிளே ரைட், பிரிட்டனை சேர்ந்தவங்க. known for dramatizing the abuses of power. ஸோ விமன்ஸ் வந்துட்டு எப்படிலாம் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களோட பவர் எப்படிலாம் அப்யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட பிளேஸு. அண்ட் ஃபார் ஹர் யூஸ் ஆஃப் நேச்சுரலிஸ்டிக் டெக்னிக் அண்ட் ஃபார் ஹர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஃபெமினிஸ்ட் தீம்ஸ். இவங்களோட தீம்ஸ்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஃபெமினிசம் ஆர் விமனிசம், இதை பற்றி தான் வந்துட்டு இவங்களோட தீம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட் மில்லட்டோடைய ஒரு புக் நேமே இருக்குது, ஓகேவா, செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ உமன், அதாவது என்னென்னா ஹவ் உமன் ஆர் சஃபர்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு தான். மனிதர்கள், ஆண்களோட கையில் பெண்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட அதாவது உழைப்பு சுரண்டல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மார்க்சிஸ்டில் தான் சொல்லுவாங்க உழைப்பு சுரண்டல் அப்படின்னு. பெண்களோட இதை வந்துட்டு அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த ஒர்க் அப்படின்றது, ஓகேவா, அதை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு கேரல் செல்சியரோட ஒர்க்கு. அவங்களோட ஒர்க் ஓனர் இஸ் எ சட்டைர் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டலிசம். இதெல்லாம் மார்க்சிஸ்ட் வியூவில் எதிர்த்து ஓனர் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டலிசம் பற்றின ஒரு சட்டையர் தான். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா Cloud 9 எக்ஸ்ப்ளோர்ஸ் கண்டெம்பரரி செக்ஷுவல் ஐடென்டிட்டி. இந்த செக்ஷுவல்ன்றது ஜெண்டர் ஐடென்டிட்டி தான், ஓகேவா. ஸோ உமன் அண்ட் மேன் இந்த சொசைட்டியில் வந்துட்டு எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, உமன்ஸுக்கு என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னு பேசுகிறது தான் வந்து செக்ஷுவல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா லைட் ஷைனிங் இன் பக்கிங்ஹாம்ஷயர். ஸோ லைட் ஷைனிங் இன் பக்கிங்ஹாம்ஷயரில் இட் எக்ஸிபிட் செக்ஷுவல் ரெப்ரெஷன் இன் விக்டோரியன் ஆஃப்ரிக்கா. ஸோ விக்டோரியன் பீரியடில் வந்துட்டு அந்த செக்ஷுவல் ரெப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறது தான் இந்த லைட் ஷைனிங் இன் பக்கிங்ஹாம்ஷயர்ன்றது. அண்ட் தேர்ட் பிளே டாப் கேர்ள்ஸ், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் கேரல் சர்ச்சில் வித் கான்ட்ராஸ்டிங் டைப் ஆஃப் ஃபெமினிசம் ஃப்ரம் சாசர் டு ஃபீமேல் போப்.
அதாவது வந்துட்டு இந்த ஒவ்வொரு டைம் லைன்லேயும் விமனிசம் வந்துட்டு எப்படிலாம் மாறி இருக்குன்னு சொல்கிறது. இந்த ஃபீமேல் அப்படின்றது வந்துட்டு இந்த ஃபெமினிசம்ன்றது வந்துட்டு சாசர் பீரியட்லேருந்து கரண்ட் பொசிஷன் வரைக்கும் இந்த லிட்ரேச்சரில் வந்துட்டு ஹவு உமன்ஸ் ஆர் போர்ட்ரேட் இன் லிட்ரேச்சர் அப்படின்றத வந்துட்டு பேசுகிறது தான் வந்துட்டு இந்த டாப் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு. பொதுவாக லிட்ரேச்சரில் வந்துட்டு உமன்ஸ் வந்துட்டு சப்ரஸ் பண்ணுற மாதிரி தான் எழுதி வச்சுருப்பாங்க. சாசர் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். அதாவது எல்லாமே வந்துட்டு எல்லா மேல் ரைட்டர்ஸும் வந்துட்டு மிசோகைனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உமன்ஸ் வந்துட்டு அதிகமாக ஹேட் பண்ணுறவங்க. உமன்ஸ் ஏதோ வந்துட்டு ஒரு பொருளாகவே என்ன சொல்கிறது, ஒரு ஆடம்பர பொருளாக மட்டும் பார்க்குறது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபெமினிசம் வந்துட்டு அதை பற்றி தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இந்த டாப் கேர்ளில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உமன்ஸ் வந்துட்டு எப்படி சஃபர் ஆகுறாங்க அண்ட் இந்த லிட்ரேச்சரில் வந்துட்டு ஹவு ஷி தேர் ஆர் போர்ட்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அதர் ட்ராமட்டிஸ்ட். இது வரைக்கும் நம்ம வந்து ஹென்ரி இப்சன்லேருந்து மாடர்ன் ட்ராமான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹென்ரி இப்சன்லேருந்து பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு மிட் செஞ்சுரி ட்ராமட்டிஸ்ட், அமெரிக்கன் ட்ராமட்டிஸ்ட், ரீசன்ட் ட்ராமட்டிஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம். இங்கே சம் அதர் ட்ராமட்டிஸ்ட்னு கொடுத்து ஒரு சில ட்ராமா ரைட்டர்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இவங்களும் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக அச்சீவ் பண்ணவங்க தான். Other dramatists who are equally important and made landmark presentations and wrote plays in the contemporary period of turmoil. ஸோ இந்த ட்ராமட்டிஸ்ட்டும் வந்துட்டு கண்டெம்பரரி சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னோவேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீட் டு பி ஸ்டடிட் அட் எ கிளான்ஸ். ஸோ இவங்களுடைய ஒர்க்கில் உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டு, இன்னோவேஷன்ஸ், அவங்களோட ஐடியாஸ் பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாமே தீஸ் ஆர் த ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் ட்ராமட்டிஸ்ட். இவங்க எல்லாமே எதை சேர்ந்தவங்கன்னா ஒன்று ஃப்ரெஞ்சு ட்ராமட்டிஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா ஜெர்மன் ட்ராமட்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ரைட்டர்ஸ் தான். இவங்களை ஏன் வந்துட்டு நம்ம ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இவங்களாம் வந்துட்டு நாவலிஸ்ட்டாகவும் இருந்திருப்பாங்க, பிலாசபராக இருந்திருப்பாங்க, போய்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ கூடவே ட்ராமாஸும் எழுதியிருப்பாங்க. அதனால் இவங்களை வந்துட்டு லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சம் அதர் ட்ராமட்டிஸ்ட்டில் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ராமட்டிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னா ஜீன் பால் சர்ட்ரே அப்படின்றவர். அவர் வந்துட்டு 1905லேருந்து 80 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சர்ட்ரே த ஃப்ரெஞ்ச் பிலாசபர், நாவலிஸ்ட், பிளே ரைட், லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். ஸோ ஜீன் பால் சர்ட்ரே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு பிலாசபர். ஓகேங்களா? அவர் ஃபஸ்ட்டு பிலாசபர், அப்புறம் நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, ட்ராமட்டிஸ்ட்டாக இருந்திருக்காரு, லிட்ரரி கிரிட்டிக்காக இருந்திருக்காரு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டாகவும் இருந்திருக்கார். He is principal exponent of existentialism. இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் he is a existentialist. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சில் வந்துட்டு பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லையும் இவரோட ஒர்க்ஸ் வந்துட்டு கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரிலையும் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு நம்ம பிலாசபர்னு சொன்னோம் இல்லையா, இவருடைய ஃபஸ்ட்டு பிலாசபிக்கல் ஒர்க் அல்லது இம்பார்ட்டன்ட் பிலாசபிக்கல் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஹியூமனிசம் இஸ் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்றது தான் அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். அது மட்டும் இல்லாமல் ஃபெமினிஸ்ட் ரைட்டர் இருக்காங்க இல்லையா, சைமன் டி போவேர், அவங்களோட வந்துட்டு ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இவர். ஸோ அவரோட இம்பார்ட்டன்ட் ட்ராமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா த ஃப்ளீஸ், நாசா, நோ எக்ஸிஸ்ட், டர்ட்டி ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரபுள்டு ஸ்லீப். இதுதான் அவருடைய மேஜரான ட்ராமாஸ். நோ ஃப்ளீஸ், நாசா, நோ எக்ஸிஸ்ட், டர்ட்டி ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரபுள்டு ஸ்லீப். தென் சர்ட்ரேஸ் பிளேஸ் ஆர் மார்க்டு பை கிளாரிட்டி ஆஃப் ஆட்டிடியூட். ஸோ இவரோட ஒர்க்ஸில் வந்துட்டு பிஹேவியர், ஆட்டிடியூட்னா பிஹேவியர், அதில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா? Then he tried to mediate between man's despairing sense of void in the world and his need to recover some justification for remaining alive and respecting himself. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வாழ்வியல் அப்படின்னு சொல்லலாம். It explores the problem of human existence and centers on the lived experience of thinking, feeling, acting individual. ஸோ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸோட சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ ஹியூமன் வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது,
திங்கிங்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க லைஃப்பில் எதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுவாங்க. டிஸ்ஓரியன்டேஷன், கன்ஃபியூஷன், ஆன்சைட்டி, அதை பற்றிலாம் பேசுவாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்பேரிங் சென்ஸ்ன்றோம் இல்லையா, ஹோப், அதாவது நம்பிக்கை இழந்துட்டு வந்துட்டு இந்த உலகத்துட்டு ஓடுறது, அதாவது எஸ்கேபிசம்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்மளோட லைஃப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய ட்ராமாஸ் எல்லாமே. ஸோ ஹி ஆஃபர்ட் எ நியூ ஐடியா ஆஃப் கரேஜ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ அவருடைய ட்ராமாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை ஊட்டமாக இருக்கும். அதாவது ஆப்டிமிசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ஹேவிங் அ ஹோப் இன் த ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ஸோ ஆப்டிமிசம் அதிகமாக அவரோட பிளேஸில் இருக்கும். ஸோ அவருடைய ஒர்க்கை பற்றி ஏற்கனவே சொன்னோம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் இஸ் எ ஹியூமனிசம் அப்படின்ட்டு 1946 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒர்க்கில் வந்துட்டு அவர் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஹியூமனிசம் பற்றி பேசியிருக்காரு. அதை எப்படி வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பேசியிருக்காரு. கொஷின்: in which play of Arthur Miller is considered as the semi-autobiography in which he talks about his recent divorce of his wife? Next dramatist பார்த்தீங்கன்னா Jean Groddax. So Groddax became popular because of his play Amphitryon 38, Judith, Songs and Duel of Angels. இந்த 4 பிளே அவரோட இம்பார்ட்டன்ட் பிளே. ஆம்பிட்ரியன் 38, ஜூடித், சாங் ஆஃப் சாங்ஸ், டுவல் ஆஃப் ஏஞ்சல்ஸ். இவருடைய பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐரணி அண்ட் பேரடாக்ஸ் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். இஸ் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஐரணி அண்ட் பேரடாக்ஸ் அண்ட் மாடர்னைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பிப்ளிக்கல் ஆர் கிளாசிக்கல் லெஜெண்ட்ஸ் மேட் ஹிம் ஸ்டாண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஸோ அவருடைய ட்ராமாஸில் அதிகமாக வந்துட்டு பேரடாக்ஸும் ஐரோனியும் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். நியூ கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த அனலைசிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெட்டாஃபர் அண்டு பேரடாக்ஸ் இதை பற்றி தான் இருக்கும் பாருங்கள் நீங்கள். ஏன்னா நியூ கிரிட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லாங்குவேஜில் வந்துட்டு பேரடாக்ஸ், ஐரணி, மெட்டாஃபர் இதை யூஸ் பண்ணி நேரேட் பண்ணும்போது எல்லா ஒர்க்குமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இவர் வந்துட்டு இவருடைய ட்ராமாஸில் ப்ராப்பராக பயன்படுத்தியிருப்பார். த நெக்ஸ்ட், he used simple individual conflicts as metaphors, simplified the terms of conflict and then played freely with the elements of surprise in unexpected reversal. ஸோ இவருடைய ட்ராமாஸில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன சின்ன இண்டிவிஜுவல் கான்ஃப்ளிக்ட்ஸை கூட அதிகமாக மெட்டாஃபர் யூஸ் பண்ணி நேரேட் பண்ணுறது. ஸோ அப்படி நேரேட் பண்ணால் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். ஸோ இதை வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்காரு. இயர்லி கிரிட்டிசிசம் டெண்டட் டு ஃபால்ட்டி த ப்ரீஷியசிட்டி ஆஃப் ஹிஸ் லாங்குவேஜ், தட் இஸ் இட்ஸ் எலாபரேட் அஃபெக்ஷன் அண்ட் எக்ஸசிவ் மாடலின் ரிஃபைன்மெண்ட். ஸோ இவருடைய ட்ராமாஸ் எல்லாமே வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு ப்ராப்பராக பயன்படுது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டாஃபர் வந்துட்டு ப்ராப்பராக பயன்படுத்தியிருப்பார். அதனால வந்துட்டு எலாபரேட் யூசேஜ் இருக்கும், எலாபரேட் அஃபெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். தென் ஹிஸ் பிளேஸ் ஆர் கன்சிடர் அஸ் தியேட்டர் ஆஃப் லாங்குவேஜ் as the magic of words and the power of combination of words was fundamental his universe. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அவருடைய ட்ராமாஸில் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து நிறைய மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் நேரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால அவருடைய பிளேஸ் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா தியேட்டர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஹனாயில். ஸோ 1910 87 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு ஃப்ரெஞ்சு ட்ராமட்டிஸ்ட்டு. ஸோ ஹி மேட் நியர்லி 50 ட்ராமட்டிக் ஒர்க்ஸ், கிட்டத்தட்ட 50க்கு மேலே ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. அவருடைய இம்பார்ட்டன்ட் ட்ராமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவ்ஸ் கார்னிவல், ரிங் ரவுண்ட் த மூன், த லார்க், டைம் ரிமெம்பர்ட், இது 4மே அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸோ ஹனாயில் அவருடைய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது இவரோட ட்ராமாஸில். இவர் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காரு. எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸு இவருடைய ட்ராமாஸில் இருக்காது. ஜான் ஆஸ்போர்ன், அர்னால்டு வெஸ்கர் போல் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் இவருடைய பிளேஸில் இருக்காது. தென் தே டு நாட், அவருடைய ட்ராமாஸ் டு நாட் அட்டெம்ப்ட் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹியூமன் இண்டிவிஜுவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரியாலிசம். இவரோட ட்ராமாஸில் வந்துட்டு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம்
மேக்ஸிமம் வந்துட்டு தவிர்க்கப்பட்டிருக்கும், எடுத்துக்க மாட்டார். தஸ் ஹிஸ் ட்ராமா வாஸ் எசென்ஷியலி எ சோஷியல். அவருடைய ட்ராமாஸ் எல்லாமே சாதாரணமாக சோஷியல் ட்ராமாஸ். ஹி இம்ப்ளைஸ் நோ ஃபெய்த் அண்ட் லிட்டில் இன்ட்ரெஸ்ட் இன் சோஷியல் ரிலேஷன்ஷிப் as such. His bitter satirical portrait of aristocracy are moral rather than social. நெக்ஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கெர்ஹார்ட் ஹாப்மேன். கெர்ஹார்ட் ஹாப்மேன் 1862 1946 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாஸ் எ ஜெர்மன் ட்ராமட்டிஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட். He is counted among the most important promoters of literary naturalism. நேச்சுரலிசம் அப்படின்ற அந்த லிட்ரரி மூமெண்ட் உருவாகிறதுக்கு இவரும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். அதனால தான் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ ஹி இன்டகிரேட்டட் அதர் ஸ்டைல்ஸ் இன் த ஒர்க் ஆஸ் வெல். ஸோ நேச்சுரலிசம் மட்டும் இல்லாமல் அதர் பிலாசபிஸும் அவருடைய ட்ராமாஸில் வெளிப்பட்டிருக்கு. ஹி ரிசீவ்டு த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இன் 1912. 1912 நோபல் ப்ரைஸு அவர் வாங்கியிருக்கார். அவருடைய இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் சன்ரைஸ், இது வந்துட்டு ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளே. செகண்டு த வீவர்ஸ், தேர்ட் த பீவர்ஸ் கோட். இது மூணுமே அவருடைய இம்பார்ட்டன்ட் பிளேஸ். தென் நெக்ஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் டியூரன் மேட் அப்படின்றவர் 1921 1990 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு ஸ்விஸ் ட்ராமட்டிஸ்ட். இவருடைய பிளேஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஹி வாஸ் எ ரைட்டர் ஆஃப் grotesque black comedy and he thought that after the Second World War tragedy was a form no longer applicable to our modern upside down world. ஸோ இனிமேல் வந்துட்டு மாடர்ன் ட்ராமாஸ்க்கு வந்துட்டு மாடர்ன் ட்ராமாஸில் ட்ராஜடிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, காமெடிஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருடைய ட்ராமாஸ்லாம் பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த விசிட் ஒன்று, தென் த ஃபிசிஸ்ட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பிளே த விசிட், செகண்ட் த ஃபிசிஸ்ட். போத் பிளே டீல் வித் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிளேஸ் வந்துட்டு எதை பற்றி பேசுதுன்னா பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுது. த ஃபஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு மணி, த செகண்ட் ஆன் த தீம் ஆஃப் கிரிமினாலிட்டி ஆஃப் த அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அவருடைய பிளேஸ் வந்துட்டு என்ன தீம்னு சொல்லியிருக்கோம், பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. சர்டன் டெண்டன்சிஸ் typical to his drama are grotesque setting with emphasis on bizarre and macabre.